ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து பேட்ச் பேனல் க்ரவுண்ட் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கேபிள்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி பேட்ச் பேனல் வந்து நம்ம க்ரவுண்ட் பண்ண போகிறோம். கேட் 6 கேபிளில் மேலே அந்த ஸ்லீவ்லாம் எடுத்து விட்டு அந்த ஒயர்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். பேட்ச் பேனலில் க்ரவுண்ட் பண்ணுற மாதிரி தனியாக எல்லா கேபிளுமே ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுக்கணும். அதில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு எல்லா கேபிளையுமே வந்து தனித்தனியாக நம்பர் வைஸாக பிரித்து வச்சுக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா பேட்ச் பேனல், 24 போர்ட்டு பேட்ச் பேனல். ஒரு பேட்ச் பேனல் பார்த்திங்கன்னா 24 போர்ட் இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சுவிட்சில் டேரெக்டாக நம்ம கேபிள் சொருவாமல் இதில் க்ரவுண்ட் பண்ணி இதுலேருந்து ஒரு பேட்ச் பேனல் போட்டோம்னா கேபிள் லைஃப் வரும். அடிக்கடி அந்த ஜாக் மிஸ்டேக்கான கட் பண்ணி அடிக்க தேவையில்ல. அந்த பேட்ச் பேனலை மட்டும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். அதுக்கோசரம் தான் இதை பேட்ச் கார்டை மட்டும் மாற்றிக்கலாம். அதுதான் அந்த பேட்ச் பேனல் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து பேட்ச் பேனலோட பேக் சைடு. இதில் தான் நம்ம வந்து க்ரவுண்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து கலர் கோடிங் இருக்குது. ஏ டைப்பும் இருக்குது, பி டைப்பும் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பி டைப் கலர் கோடிங் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்பர் வைஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்லாட்டுக்கு பார்த்திங்கன்னா 1, 2, ரெண்டாவது ஸ்லாட்டு 3, 4, 5, 6, 7, 8 அந்த மாதிரி வந்து இருக்கும். இதில் கலர் கோடிங் பார்த்திங்கன்னா மேலேயே கொடுத்துருப்பாங்க. பி டைப் கலர் கோடிங்கு, ஏ டைப் கலர் கோடிங். சரிங்களா? இதில் மேலே பார்த்திங்கன்னா ஏ டைப், பி டைப் 2 கலர் கோடிங்குமே கொடுத்துருப்பாங்க. அது பிரகாரம் நம்ம வந்து கேட் 6 கேபிளில் தனியாக அந்த ஒயர்ஸ் எல்லாமே எடுத்து அந்த கலர் கோடிங் பிரகாரம் வச்சுக்கணும். இப்போ பி டைப்னால் மேலே பார்த்திங்கன்னா ப்ளூ ஒயிட்டு, க்ரீனு ஒயிட்டு, கீழே ப்ரௌனு ஒயிட்டு, ஆரஞ்சு ஒயிட்டு, அந்த மாதிரி தான் வந்து வச்சுட்டு க்ரவுண்ட் பண்ணணும். இந்த க்ரவுண்ட் பண்ணுறதுக்கு எதுக்குன்னா, இந்த க்ரவுண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல் இதுதான். இந்த டூல் வச்சு தான் நம்ம வந்து க்ரவுண்ட் பண்ண போகிறோம். இது கேபிள் நடுவில் வச்சு பஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த டூல் யூஸ் ஆகும். ஒரு பக்கம் பஞ்ச் பண்ணும், ஒரு பக்கம் வந்து கட் பண்ணும். ஷார்ப்பாக இருக்கிற பக்கம் கட் பண்ணும், இந்த பக்கம் வந்து பஞ்ச் பண்ணும். நடுவில் கேப்பாக இருக்கிறத வச்சு அழுத்தி உள்ளே அந்த ஸ்லீவை உள்ளே அழுத்துறதுக்கு வந்து யூஸ் ஆகுறது இந்த டூலு. இந்த டூல் வச்சு தான் நம்ம வந்து ஃபுல்லாக எல்லா இதுக்கும் க்ரவுண்ட் பண்ண போகிறோம். இது வந்து க்ரவுண்ட் டூல் அப்படிமோ. பேட்ச் பேனலில் க்ரவுண்ட் பண்ணுறதுனால இது வந்து க்ரவுண்ட் டூல் அப்படிமோ. கீழே வந்து ஹைலோ டைட்டாக வேணுமா லூஸ் வேணுமா அதுக்கேற்ற மாதிரி கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நெட்ஃபாக்ஸ் கம்பெனி. இது லோ குவாலிட்டி கூட வரும். ஆனால் வந்து இது வந்து ஹையர் அண்டு நல்லா இது நல்லா பஞ்ச் பண்ணால் திருப்பி இழுத்தோம்னாலும் வராது. பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ப்ளூ இருக்குல்ல, ப்ளூவு அடுத்தது ப்ளூ ஒயிட் வைக்கிறோம். அடுத்தது க்ரீன் ஒயிட்டு வச்சு இந்த க்ரவுண்ட் டூல் வெட்டுறதை வந்து வெளி பக்கமாக வச்சு பஞ்ச் இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணால் அதில் வந்து கம்பி மாதிரி இருக்கும். அதை வந்து கட் பண்ணி அதை அப்படியே அந்த மேலே இருக்கிற பிளாஸ்டிக் வந்து கட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற செம்பும் இதில் இருக்கிற செம்பு வந்து அட்டாச் ஆகிக்கும். இந்த பக்கம் ப்ரௌன் ஒயிட்டு, ஆரஞ்சு ஒயிட்டு அதுக்கேற்ற மாதிரி கலர் கோடிங் வச்சுக்கிட்டு அதே மாதிரி வெட்டுறது வெளியே வச்சுக்கணும். உள்ளே வைக்கக்கூடாது. வெட்டுறது வந்து வெளியே வச்சு நம்ம வந்து வெளியே அதை வந்து அழுத்தி விட்டுறணும். ஷார்ப்னஸ் கம்மியாக இருக்காது, தான் வெட்டுறது சரியாக வெட்ட மாட்டேங்குது. ஷார்ப்னஸ் கம்மியாக இருந்தாலும் வெட்ட மாட்டேங்குது. இதை நீங்கள் வந்து ஓகே இதை அடித்தாச்சு. மீதி வேறு கட்டரை வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். வெளியே தெரியுதுல அந்த வேறு கட்டரை வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். ஷார்ப்பாக இருந்தால் ஆட்டோமேட்டிக் வெட்டிடும். இப்போ நம்ம எல்லா வயருமே அடிச்சிட்டோம். எல்லா வயருமே அடித்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணது தான் இது வந்து நம்ம கேட் 6 கேபிளை பேட்ச் கார்டோ இல்லை நம்ம பேட்ச் கார்டோ அடித்தோ இதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இது. பின்னாடி நம்ம ஃபுல்லாகவே எல்லா வயருமே அடித்தாச்சு. 24 இதுவுமே 24 லேண்ட் கேபிளுமே அடித்து முடித்தாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கும் இன்னொரு பேட்ச் இதுவும் போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற கேபிளுக்கு எல்லாமே இன்னொரு பேட்ச் பேனல் போட்டாச்சு. இது பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அடித்து முடிச்சதுக்கப்புறம். ஷார்ப்பாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வெட்டிடும். அப்படி ஷார்ப் இல்லைன்னா வெட்டாது. நம்ம கட்டரில் வச்சு கூட எக்ஸ்ட்ரா இருக்கிற இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதேமாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது முன்னாடி ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. கலர் கோடிங்காக கரெக்டாக வச்சுக்கோங்க. இது வந்து அந்த ஒயரு ஸ்டேபிளிங் ஸ்டாண்ட். இது ஒயர் வெயிட்டு பின்னாடி இழுத்துக்கிட்டு போகாமல்
பிடிச்சி இழுத்தா ரிட்டர்ன் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டு போட்டு இந்த ஸ்டாண்டில் ஒயரை நம்ம வச்சு டேகோ இல்லை வெல்க்ரோ டேகோ இல்லை நார்மல் டேகோ போட்டோம்னா இந்த ஒயரை நம்ம பின்னாடி இழுத்தோம்னா டேகோடே அந்த பேலன்ஸ் வந்து இருந்துடும். அந்த க்ரௌண்ட்லேருந்து பிச்சுக்கிட்டு வராது. அதுக்கோசரம் அந்த ஸ்டாண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது கேபிள் தனித்தனியாக வச்சு நம்ம போட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும். இது ஒன்ஸ் போட்டு இது பண்ணுறோம்னா லைஃப் லாங் அப்படியே இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. ஏதாவது கம்ப்ளைண்ட் அப்படின்னா அந்த பேட்ச் பேனல் மட்டும் நம்ம வந்து பேட்ச் பேனலில் பேட்ச் கார்டை மட்டும் நம்ம சுவிட்சுக்கு போடுவோம்ல, அந்த பேட்ச் கார்டை மட்டும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். இதனால் டைட்டாக போட்டு இது பண்ணிடணும். பின்னாடி உருவிட்டு வருது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நல்லா உள்ளே வச்சு டைட் பண்ணி போட்டிங்கன்னா உருவிட்டு வரதால் எந்த பிரச்சனையும் எதுவுமே இருக்காது, நீட்டாக பாரு இருக்கும். கம்பெனி ஓரியன்டாக யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே இந்த மாதிரி தான் போட்டு பேட்ச் பேனல் இந்த மாதிரி தான் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பேட்ச் பேனல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் இருக்கும். இது நெட்ஃபாக்ஸ் பேட்ச் பேனல் இது, அதனால் இந்த டைப்பில் இருக்கும். ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். ஆனால் இது எல்லாமே ஒன்று தான், கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். கோடிங் அந்த கான்செப்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அது ஒன்று தான். இது போட்டு நம்ம வந்து ஃபுல்லாக டேக் போட்டு வச்சிடணும். டேக் போடாமல் அப்படியே உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஒயர் ஆடுறது பிடிக்கிறது, அதனால் வந்து பிச்சு நம்ம க்ரௌண்ட் பேனல்லேருந்து வெளியே வந்துடும். அது வெளியே வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமே. இது யூஸ் பண்ணி இந்த டேக் போட்டு நம்ம வந்து வச்சுக்கிறது. இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஃபுல்லாக போட்டு இது பண்ணியாச்சு. இப்போ இந்த கேபிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து நேராக வச்சு உள்ளே தள்ளி போட்டுடணும். எல்லாத்துக்குமே ரோல் பண்ணி இது பாக்ஸ் சின்னதாக இருக்கனால ஒயரிங் கொஞ்சம் உள்ளே போகிறது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. பாக்ஸ் எப்போயும் பெருசாக அடிச்சிங்க, ஒயர்ஸ்லாம் உள்ளே போடுற மாதிரி. இல்லைன்னா கீழே அண்டர் கிரவுண்டில் வேணுன்னா கீழே அண்டர் கிரவுண்ட்லேயே வச்சுக்கிட்டு இங்கே எவ்வளோ ஒயர் தேவையோ அதை மட்டும் வச்சுக்கலாம். இது அவ்வளோதான், போட்டு உள்ளே ஒயர் உள்ளே தள்ளி இது வந்து ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். 24 மொத்தம் இங்கே 40 கேபிள் இருக்கனால 2 பேட்ச் பேனல் அடிச்சிருக்கோம். ஒன்றில் அடிக்க முடியாது, ஒன்றில் 24 தான் அடிக்க முடியும். அதனால் 2 பேட்ச் பேனல் போட்டிருக்கோம். கீழே வந்து 2 சுவிட்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பேட்ச் பேனல் ஃபிக்ஸ் பண்ணுறத சக் நட்டு கரெக்டாக வச்சு இது பண்ணிங்க. பேட்ச் பேனல் உங்களுக்கு எப்படி ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னா பேட்ச் பேனல் மேலே கீழே கேப் இல்லாமல் நார்மலாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருவோம். கேப் இல்லாமல் வச்சுட்டோம்னாலும் கேப்போடு வச்சுக்கிட்டாலும் அது வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் பொறுத்து தான் வந்து இருக்கும். இந்த ப்ளூ கலர் கேபிள் வந்து லூப் கேபிள், அதனால் தனியாக வச்சுட்டேன். அது வந்து இது பண்ணல, டேரெக்டாக நம்ம சுவிட்சில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வச்சாச்சு. க்ரௌன் அடிக்க தேவையில்ல, டேரெக்டாக சுவிட்சில் போட்டுக்கலாம்னு வச்சாச்சு. இது ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சுவிட்சையும் ஆல்ரெடி சுவிட்சும் ஃபிக்ஸ் பண்ணி தான் இருக்குது. அவ்வளோதான், 2 இது எல்லாமே ஃபிட் பண்ணி இது பண்ணியாச்சு எல்லாமே. பார்த்திங்கன்னா பேட்ச் கார்டு போட்டு சுவிட்சோடு கனெக்ட் பண்ணியும் போட்டாச்சு. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ வெரி மச்.